அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைரேகை சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் 5 விரல்களில் யார் தலைவன் யார் பெரியவன் என்கிற ஒரு கதையை பற்றியும் சுருக்கமாக பார்க்க போகிறோம். இந்த இந்த 5 விரல்களில் கட்டை விரலாகப்பட்டது குருமேடு, அதாவது கட்டை விரல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சுக்கிரமேடாகவும், ஆள்காட்டி விரலாக அந்த குருமேடாகவும், நீளமாக இருக்கக்கூடிய பாம்பு விரலாக நடுவிரல் என்று சொல்வார்கள், அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனிமேடாகவும் கருதப்படுகிறது. அதற்கு அடுத்ததாக மோதிர விரல் கரையில் இருக்கிறது சூரிய மேடாகவும், அதற்கு அடுத்து இருக்கக்கூடியது புதன் மேடாகவும் கருதப்படுகிறது. இந்த 5 விதமான மேடுகளையும் சுக்கிரமேடு, செவ்வாய்மேடு, சந்திரமேடு இது மாதிரி மேடுகளை பற்றி கைரேகையில் நாம் இந்த பதிவில் இந்த மேலே கொடுக்கப்பட்டுள்ள கட்டத்தில் பார்க்கிறீர்கள். இதில் அடுத்ததாக இந்த இந்த கைவிரல்களில் 5 விரல்களுக்கும் ஒரு போட்டி வந்தது. கடந்த காலங்களில் இந்த 5 விரல்களில் யார் பெரியவன் என்கிற ஒரு போட்டி வந்தது. இந்த போட்டிகளில் யார் பெரியவன் என்கிற ஒரு பிரியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். யார் பெரிய விரல், யார் பெரியது என்று பார்க்கக்கூடிய தலைவன் யார் என்பதை பற்றி பார்க்கிறோம். கட்டை விரலாகப்பட்டது சொன்னது, நான் தான் அனைத்து விஷயங்களுக்கும் சேலஞ்சாக இருக்கப் போகிறேன். எந்த விஷயங்கள் செய்தாலும் நான் தான் சேலஞ்ச் செய்து நான் தான் வெற்றி என்கிற சிம்பிளை காட்டுவேன். அதனால் நான் தான் பெரியவன் என்றது கட்டை விரலாகப்பட்டது. அடுத்து ஆள்காட்டி விரலாகப்பட்டது, நான் தான் யாரையும் கண்டுபிடித்து தருவேன். ஒருவரை பார்த்தால் இவர்தான் குற்றம் செய்தால் இவர்தான் என்கிற விஷயத்தை கட்டை விரலாகப்பட்டது. நான் ஆளை காட்டி கொடுப்பேன். அதனால் நான் தான் இந்த 5 விரல்களில் நான் தான் பெரியவன் என்றது அந்த ஆள்காட்டி விரலாகிறது. அடுத்து நடுவிரல் சொன்னது பாம்பு விரல். நான் தான் பெரியவன், நான் தான் நீளமாக இருக்கிறேன், 5 விரல்களில் நான் தான் நீளமாகவும் இருக்கிறேன், அதனால் நான் தான் பெரியவன் என்று இந்த நடுவிரலாகப்பட்டது சொன்னது. அடுத்து மோதிர விரல் சொன்னது, மோதிர விரலாகப்பட்டது, நான் தான் தங்கம், வைரம், வெள்ளி அனைத்து நகைகளையும் போட்டு நான் தான் அனைவருக்கும் ஒரு பாதுகாப்பாகவும், அனைவருக்கும் இந்த பதிவுகளில் அனைவருக்கும் விரல்களில் போட்டு நான் தான் ஒரு தங்கத்தையும் வைரத்தையும் வெள்ளியையும் போட்டு நான் தான் இந்த விரல்களிலேயே ஒரு அழகாக இருக்கக்கூடிய ஒரு வசீகரமாக அனைத்து பொருட்களையும் போட்டு அழகு பார்க்கக்கூடிய விரலாக நான் தான் இருக்கிறேன். நான் தான் இந்த உங்களுடைய 5 விரல்களில் நான் தான் பெரியவன் என்று இந்த மோதிர விரலாகப்பட்டது சொன்னது. அடுத்து சுண்டு விரலாகப்பட்டது சொன்னது, நான் தான் சிறியவனாக இருக்கிறேனே, நான் எதற்கும் தகுதி இல்லாதவன், அதனால் நான் சின்னவன் தான், நான் உங்களோட போட்டி போட்டேன்னா நான் ஜெயிக்க முடியாது, நீங்கள் அனைவரும் 4 பேருமே பெரிய நபர்களாக இருக்கிறீர்கள், நான் உங்களிடத்தில் போட்டி போட்டேன்னா நான் தோற்று போயிடுவேன், அதனால் நான் உங்களுடைய போட்டிக்கே வரல, அதனால் நான் எப்போவுமே நான் சின்னவனாகவே இருந்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த சின்னவர்கள் சொன்னது. அதுக்கு பார்த்தோம்னா இந்த பதிவில் கடவுள் பார்த்துட்டு இந்த 5 விரலை பார்த்தோம்னா இந்த 5 விரல்களில் நீ தான் சின்னவனாக இருந்தாலும் நீ எதுக்குமே ஆசைப்படாமல் உன்னோட நிலையிலேயே நீ இருந்த, நீ எப்பொழுதும் ஒரு நிலையிலே இருந்த, இவங்க 4 பேரும் போட்டி போட்டு ஆசை போட்டு நான் தான் பெரியவன் சொல்லி காட்டிக்கிட்டாங்க. ஆனால் நீ எதுக்குமே இது பண்ணாமல் நீ இருக்கிற நிலையிலே இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி ஒரு நிலையில் இருந்த, அதனால் நீ தான் பெரியவன் அப்படின்னு சொல்லி ஒரு கடவுளால் தீர்மானிக்கப்பட்ட சுண்டு விரல் சின்ன விரல் தான் நம்ம எந்த ஒரு விஷயத்துக்கு முன்னிறுத்தினாலும், எந்த ஒரு காரியத்துக்கு செஞ்சாலும், ஒரு இறை வழிபாடு செஞ்சாலும், ஒரு கோயிலுக்கு போனாலும், ஒரு விசேஷத்துக்கு, ஒரு திருமணத்துக்கும், எந்த ஒரு விசேஷத்துக்கும், எந்த ஒரு அழைப்புதலுக்கும், எந்த ஒரு கூட்டமாக இருக்கக்கூடிய நபர்கள் யாரை பார்க்க போனாலுமே அந்த சுண்டு விரலாகப்பட்டது தான் நம்ம முதன்மையாக அந்த சுண்டு விரல் தான் முதன்மையாக அந்த 5 விரலுக்கு முன்னாடி போகக்கூடிய அழைக்கக்கூடிய விஷயத்தை அந்த சுண்டு விரல் தான் கொடுத்துருக்காங்க. அந்த 4 விரலை விட அந்த சுண்டு விரலாகப்பட்டது கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு நம்ம போனாலும் வாங்க வணக்கம் அப்படின்னு சொல்லி முன்னாடி அந்த சுண்டு விரல் தான் போகும். எல்லா விஷயத்துக்கும் ஒரு சாமி கும்பிட்டாலும் சரி, எந்த விஷயங்கள் செய்தாலும், வாழ்க்கையில் எந்த விஷயங்கள் செய்தாலும் மனிதனால் அந்த அனைத்து விஷயங்களுக்கும் முன்னாடி போகக்கூடிய விரலாகப்பட்டது அந்த சின்னதுன்னு சொல்லக்கூடிய அந்த விரலாகப்பட்டது தான், அந்த சுண்டு விரலாகப்பட்டது தான் கடைசியில் பார்க்கும் பொழுது அந்த ஒரு சின்ன சுண்டு விரலாகப்பட்டது தான் வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்லி இறைவனால் இந்த 5 விரல்களில் பெரிய விரல் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த சுண்டு விரலாகப்பட்டது தான் வாழ்க்கையில் அனைத்து விஷயங்களையும் வெற்றி பெற்றதாக இறைவனால் அந்த சுண்டு விரலுக்கு தான் மிகப்பெரிய மதிப்பு கொடுத்து பகவானால் இந்த சுண்டு விரல் தான் அவங்களுக்கு எந்த விஷயத்துக்கும் வெற்றி கொடுக்கணும் அப்படிங்கிற சொல்லி இந்த சுண்டு விரல் தான் பெரியதுன்னு சொல்லி நான் இந்த பதிவில் இந்த 5 விரலில் இந்த புதன்மேடு, இந்த புதன் சம்மந்தப்பட்டது, இந்த சுண்டு விரல் தான் பெருசு அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோ பதிவில் நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பார்த்த அனைவரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.